எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு குக்கரில் செய்யலான்னு இருக்கிறேங்க. இதுக்கு நான் 4 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இது 3 தடவை நல்லா கழுவிட்டு அரிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு குக்கரில் தண்ணி அளந்து ஊற்றிருக்குறேங்க. இது பாசி பருப்பு 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. 2 டம்ளரு. நம்ம 1 டம்ளர் கூட எடுத்துக்கலாங்க. அது அளவு நம்ம விருப்பங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது 1க்கு 2ன்னு தண்ணி வச்சுட்டு நான் வெல்லத்தை கரைச்சி இந்த மாதிரி சூடு பண்ணி வடிகட்டி ஊற்றுறதுனால தண்ணி சுகராக வச்சுக்கிறேங்க. இல்லைனாக்கா 1 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்தே வச்சுக்கலாங்க. கொலையாக இருந்தால் இஞ்சிக்கும் அப்புறம் செஞ்சதுக்கப்புறமா. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் வானல் வச்சுருக்கிறேங்க. இப்போ பாசிப்பருப்பு போட்டிருக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஒலை கொதிக்குதுங்க. அரிசி சேர்த்துக்கலாங்க. பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து 3 தடவை நல்லா கழுவிட்டு அரிச்சிட்டு இந்த கொதிக்கிற உலையிலே சேர்த்துக்கலாங்க. அரிசி போட்டாச்சுங்க உலையில். இப்போ பருப்பு சேர்த்துக்கலாங்க. அரிசியும் பருப்பும் வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. நான் அளவு அதிகமாக போடுறதுனால பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க. குக்கர்லேயே கூட செஞ்சுக்கலாங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க. அதில் குக்கர்லேயே செய்கிறது எப்படின்னு போட்டிருக்குறேங்க. இது பழைய அரிசியாக இருந்தால் இன்னொரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. திடீர்னு தண்ணி பற்றாமல் போனாலும் கூட புதுசாக செய்கிறவங்களுக்கு அளவு தெரியாமல் தண்ணி பற்றாமல் இருந்தால் கூட பழைய அரிசியாக இருந்து அதுக்கு நல்லா காய்ச்சின பால், சூடான பாலோ இல்லை சூடான தண்ணியோ சேர்த்து அப்படியும் ஊற்றி கூட நம்ம வேக வச்சுக்கலாங்க. அரிசியும் பருப்பும் நல்லா கொலைய வேகணுங்க. வெந்ததுக்கு அப்புறமா தான் வெல்லம் சேர்த்துணுங்க. முன்னாடியே வெல்லம் சேர்த்திட்டோம்னா அரிசியும் பருப்பு வேகாதுங்க. இது இப்போ நல்லா கொலைய வேகட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போது இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது வெள்ளை கரைசலை வடிகட்டி ஊற்றியாச்சுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெள்ளை கரைசல் எல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து இதோட அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இனிப்பு உரப்புக்காக ஒரு 4 கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சுக்குத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வானல் வச்சுருக்குறேங்க. அதில் 3 ஸ்பூனு நெய் விட்டுருக்குறேங்க. இப்போ ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காவை தட்டிட்டு இந்த இது உடச்சிட்டு போட்டிருக்குறேங்க. நான் வெடிக்கும். தேங்காய் ஒரு மூடி கீறி வச்சுருக்குறேங்க. இது இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுபட்டுட்டுங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதை எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. வானல் வச்சுருக்குறேங்க. 3 ஸ்பூனு நெய் விட்டுருக்குறேங்க. இப்போ முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இது நம்ம விருப்பம்தான். இது இப்போ நல்லா பொன்னிறமாக வறுபட்டுட்டுங்க. முந்திரி திராட்சை வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதையும் எடுத்து பொங்கல்லையே சேர்த்துக்கலாங்க. பொங்கலை அடுப்பு நிறுத்திடலாங்க. பொங்கல் நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா செவந்துடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம்.
அவ்வளோதாங்க, சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.